வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லான மிக்ஸ்ட் வெஜிடபிள் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியல் செய்கிறதுக்கு ஒரு சின்ன கேரட் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 250 கிராம்ஸ் அளவுக்கு கேபேஜ், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி. எங்கிட்ட பீன்ஸ் இல்லை, நான் இன்றைக்கி கேப்சிகம் சேர்க்க போகிறேன். ஒரு ஹாஃப் கேப்சிகம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கேப்சிகம் வேணும்னா நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியலில் கேப்சிகம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 4-5 பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 6 பச்சை மிளகாய். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும் பத்தாது, அதனால் கொஞ்சமாக நான் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். இப்போ இது 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்றா எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேபேஜ், பட்டாணி, கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம். கேரட் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் பொரியல் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த காய்கறியில் நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்க்குறேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது. பொரியலுக்கு காய்கறி ரொம்ப வேக வச்சா நல்லா இருக்காது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வற்றிருச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ண வேணாம். 1 நிமிஷத்தில் கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான மிக்ஸ்ட் வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப ஈஸி கூட, ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். என்னோடய ஸ்டைலில் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.